மாடிப்படியை விட்டு கீழே இறங்கி வந்தோடனே மலை வேம்பு வச்சுருப்பேன். நல்லா குளு குளுன்னு நல்லா காத்தோட்டமா அந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும். செம்பருத்தியுமே நல்லா பூ பூத்துருக்கு. நல்லா பெருசு பெருசா நல்லா பூக்கும் செம்பருத்தி. இதில் பூத்துருது. சில சமயத்தில் பூ கிடைக்காத சமயத்தில் சாமிக்கு பறித்து போட்டுக்குவேன். காலையில் டிஃபன் வந்து உப்புமா ரெடி பண்ணிருன்ட்டாங்க நேற்று. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிம்பிளாக என்ன தான் ரெடி பண்ணிட்டு ஒரே குழப்பம் தான். சாப்பாடு செய்கிற வேலையினாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால சரி உப்புமா ரெடி பண்ணிடுன்ட்டு சிம்பிளாக உப்புமா ரெடி பண்ணி சாப்பிட்டோம். இது ரெடி பண்ணுறப்பே 10 மணிக்கு மேலே தான் டைம் ஆகிப்போச்சு. லேட்டாக தான் ஞாயிற்றுக்கிழமனால ரெடி பண்ணி சாப்பிட்டோம். நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உப்புமா தம்பிக்கு பிடிக்காது தான். இருந்தாலும் ஆளுக்கு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்க முடியாது. செஞ்சுருக்க சாப்பிடுன்றுவேன். ஒரு வழியாக கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்ருவான். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நான்வெஜ் எடுக்கலை. வைகாசி விசாகம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் வீட்டில் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் வாங்கலை. பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். பருப்பு உருண்டை குழம்பு நான் எப்படி செய்கிறேன்றதை அடுத்த மினி விலாக்கில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.